அந்த நள்ளிரவு பேருந்து நிறுத்தம். நண்பர்களே, என்னைக்காவது ஒரு நாள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு நடுராத்திரியில தனியா பஸ் ஸ்டாப்ல நின்னுருக்கீங்களா? அன்னைக்கு எனக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் என் ரத்தத்தையே உறைய வச்சிருச்சு. டைம் 11:45. அந்த ஏரியாவே மயான அமைதியா இருக்கு. தூரத்துல லாஸ்ட் பஸ் போயிருச்சு. அந்த பழைய பஸ் ஸ்டாப்ல நான் மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கேன். அப்போதான் பஸ் ஸ்டாப்போட ஓரத்துல அவளை பார்த்தேன். ஒரு அழுக்கு படிஞ்ச வெள்ளை சேலை, தலைமுடிய முன்னாடி போட்டுக்கிட்டு குனிஞ்சு நின்னுட்டு இருந்தா. பாவம், யாரோ ஒரு பொண்ணு தனியா நிக்கிறாளேன்னு நினைச்சு பேச்சு கொடுத்தேன். அக்கா, லாஸ்ட் பஸ் போயிருச்சு, வேற பஸ் வருமான்னு கேட்டேன். பதில் இல்ல. மறுபடியும் சத்தமா கேட்டேன். அப்போதான் மெதுவா என்கிட்ட திரும்புனா. அவளுக்கு கண்ணு, மூக்கு, வாயின்னு எதுவுமே இல்ல. வெறும் தட்டையான சதைப்பகுதி மட்டும்தான். முகம் இருக்க வேண்டிய இடத்துல எதுவுமே இல்ல. உயிர் பயத்துல ஓடுனேன். ஒரு பாலத்துக்கு அடியில வந்து நின்னு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போனை எடுத்தேன். அப்போ பின்னால ஒரு சத்தம், கிர். நிமிர்ந்து பார்த்தா அதே உருவம் என் முன்னாடி நிக்குது. ஐயோன்னு கத்துனப்ப திடீர்னு கண் விழிச்சேன். அப்பாடி, இவ்வளவு நேரம் கண்டது கனவான்னு நினைச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். தண்ணி குடிக்கலான்னு கை நீட்டினேன். அப்போதான் அந்த சத்தம் கேட்டுச்சு. என் ரூம் ஜன்னலை யாரோ தட்டுறாங்க. பயத்தோட பார்த்தேன். ஜன்னலுக்கு அந்த பக்கம் அதே வெள்ளை சேலை உருவம். இது கனவு இல்ல நண்பர்களே, நிஜம். உங்களுக்கு இப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்க?